நெல்லையில் மாயமான காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் தேதி அவரை காணவில்லை என அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைகிறார். ராஜீவ் கிருஷ்ணா, கடந்த 2ஆம் தேதி இவரை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2 நாட்கள்லயே அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? இவருடைய பின்னணி என்னவாக இருக்கக்கூடும்? தற்போதைய தகவல்கள் என்ன ராஜீவ் கிருஷ்ணா? ஆனந்தி, நெல்லை மாவட்ட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் கே ஜெயக்குமார். இவர் கடந்த 2ஆம் தேதி காணவில்லை என அவரது மகன் உதிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் அவர் கைப்படவே எஸ்பி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பெயர் நம்மளை கொலை மிரட்டல் விடுப்பதாகவும், இதனால் எனக்கு பாதுகாப்பு தர முடியும் அவர் வேண்டி அவர் ஒரு கடிதம் ஒன்றையே எழுதியிருந்தார். அதன் பின்பு கடந்த 22ஆம் தேதி அன்று 7:45 மணிக்கு பின்பு அவரது செல்போன் இயங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து மிகவும் பதற்றமடைந்த அவரது குடும்பத்தினர் மேலும் அவர் தேர்தல் வேட்கையில் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் நிலையம் மூலமாகவும் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று அவர் அவருடைய தோட்டத்தில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை மூலமாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. அவர் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக அவர் எழுதியிருந்த கடிதம் கிடைத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தீங்க ராஜீவ் கிருஷ்ணா. அந்த கடிதம் காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுத்திருந்தாங்களா? அதாவது இந்த மாதிரி கொலை மிரட்டல் வருது அப்படின்னு அவர் ஏற்கனவே புகார் கொடுத்திருந்திருக்காரா? அது குறித்த விவரம் இருக்கா? இவருடைய உடல் எந்த பகுதியிலிருந்து மீட்டாங்க ராஜீவ் கிருஷ்ணா? அவருக்கு சொந்தமான தோட்டம் உதிரி அருகே உள்ள கரைசுத்து புதூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் எரிந்த நிலையில் அவருடைய உடல் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு காவல்துறையினர் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, அவருடைய அவர் கொலை மிரட்டல் தொடர்பாக கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா, புகார் கொடுப்பதற்காக? அந்த கடிதத்தை அவர் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்திருந்தாரா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாரா தனக்கு மிரட்டல் வருவது தொடர்பா? அது குறித்த விவரம் இருக்கா ராஜீவ் கிருஷ்ணா? அந்த கடிதம் சம்பந்தமாக அவரது மகன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மற்றும் காவல்துறையினரிடையும் இந்த கடிதத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்ததை நடப்பது இன்றுதான் அதுக்கான முழு தீவிர தேடுதல் என்பது அதிகரிக்கப்பட்டிருந்தது, விரிவுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பொறுத்தவரையும் மாவட்ட கண்காணிப்பாளர் கூறியது என்னென்றால், இந்த கடிதத்தின் அடிப்படையில் நாங்கள் விசாரணை நடத்துகின்றோம், இதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் நாங்கள் விசாரணை நடத்தி வருகின்றோம். விரைவில் அவரை கண்டுபிடிப்பதற்கான வேலைகளை துரிதப்படுத்தியுள்ளோம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கூறியிருந்தார். இந்த தீவிரப்படுத்தின் அடிப்படையில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அனைவரிடமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் இருந்த நிலையில் காணப்பட்டிருப்பதன் காரணத்தினால எப்படி இந்த இறப்பு நடைபெற்றது என்பது குறித்து காவல்துறை நமக்கு தெரிவித்த முழுமையான தகவல், அது கொலையா அல்லது தற்கொலையா வேறு இதன் காரணமா என்பது குறித்து நமக்கு தகவல் வருமானது. ராஜீவ் கிருஷ்ணா, தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்கள். செய்தியாளர் மருதுபாண்டி இணைகிறார். மருதுபாண்டி, கடந்த 2ஆம் தேதி இவரை காணவில்லைன்னு மகன் போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா புகார் கொடுத்த 2 நாள்லயே அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. இதான் முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்ததா? வேறு என்ன காரணங்கள் சொல்றாங்க காவல்துறை விசாரணையிலிருந்து? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராகக்கூடிய ஜெயக்குமார் தொடர்ந்து மாவட்டத்தில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் தொடர்ந்து தொழிலதிபராக இருக்கக்கூடியவர் திசைநூலை அதை சுற்றி இருக்க பகுதியில் பல்வேறு தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு இடங்களில் நிதி பெற்று அதற்கான நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். இதை தவிர இவருக்கு பல இடங்களில் சொத்துக்கள் வாங்கியதில் பல்வேறு நபர்களுடன் முன்விரோதமும் இருந்து வந்திருக்கிறது. ஆக கடந்த மருதுபாண்டி இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். இந்த விஷயம் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். காலையில தகவல் வந்தோடனே காலையில 7 மணிக்கு காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கண்டு கேட்டபோது 2ஆம் தேதி 8:30 மணிக்கு மேல் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிற தகவல் கொடுத்தார்கள். விசாரிக்க சொல்லியிருந்தோம். அவர் 4-5 படைகளை முடக்கிவிட்டு இன்று
ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார், நம்ப முடியாத தகவல். அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய மாவட்ட தலைவர் அற்புதமான மாவட்ட தலைவர், தன்னை கட்சிக்காகவும் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். கடந்த 12ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி வரும்பொழுது கூட கடுமையாக உழைத்து அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தை வெற்றிகரமாக அந்த மாநாட்டை முடித்தார். ஆகவே நாங்கள் இன்னும் அதை கனவாக நினைக்கிறோம். அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறோம். நான் நெல்லை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு தகவலை பத்திரிகையை அங்கு சந்தித்து சொல்லுவேன். இல்ல, கட்சியில எந்த புகாரும் இல்ல. இல்ல இல்ல கட்சியில எல்லா மாவட்டத்திலையும் சங்கடங்கள், முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும். அது இல்லாம இல்ல. ஆனா அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. காவல்துறை ஃப்ரீயா விசாரிக்க சொல்லி இருக்கோம். விசாரிச்சுட்டு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. நாங்களும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் உள்ள வரும்போது தான் வந்தது. எஸ்பி சொன்னாங்க இது மாதிரி சடலமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அது உண்மையா இருக்கக்கூடாது, நான் உறுதியா நம்புறேங்க, பாருங்க அது அவர் தானே அப்படின்னு சொல்லி இருக்கோம். இப்ப பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு பேசிட்டு நான் நெல்லை புறப்படலான் இருக்கேன். நன்றி. தேங்க்யூ. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தனசிங் காணாமல் போயிருந்த நிலையில் அவர் சடலத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார். உவரி அருகே அவரது தோட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பினை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை நடத்தியிருந்தார். அப்போது நெல்லைக்கு சென்று நேரடியாக அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து பார்க்க போகிறேன் என்று பேசியிருந்தார். அதன் பிறகு என்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பது குறித்து முழுமையாக தெரிவிக்கிறேன் என்றும் பேசியிருந்தார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைகிறார். மருதுபாண்டி, உயிரிழந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டார்? அந்த இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் காவல்துறையினருக்கு கிடைச்சிருக்கா? காவல்துறையோட விசாரணையில என்ன சொல்றாங்க மருதுபாண்டி? நிச்சயமாக 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தனிப்படையினர் அமைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புதிய தலைமைக்கு காலை தகவல் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது தீவிரமடைந்திருந்தது. பல்வேறு பகுதிகளில் அவர் தொலைபேசி அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வீட்டிலிருந்து சிறிய தூரத்திலே ஒரு முற்பது போன்ற ஒரு தோட்டப்பகுதியிலே இந்த இறந்த நிலையில் சடலமாக இருப்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் சடலத்தை மீட்டு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இது தற்கொலையா அல்லது மர்ம நபர்கள் யாரும் எரித்து கொலை செய்திருக்கிறாரா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது திருநெல்வேலியில் இருந்து தடை அறிவியல் நிபுணர்கள் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தடயங்கள் சேகரிக்கும் பணியானது தற்போது தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தடயங்கள் சேகரிக்கப்பட்ட பிறகு அவர் உடலானது உடல் கூறாய்வுக்காக திருநெல்வேலி இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் முதற்கட்டமாக தற்போது உவரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதை தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும். மேலும் அந்த உடல் கிடந்த இடத்திலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு தனிப்படை காவல்துறையினரும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. ஒரு காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மிக பிரமுகராக இருக்கக்கூடிய இவருக்கு ஏற்கனவே கொலை மிரட்டலை விடுவதாகவும் சிறந்த முன்னுரிமை காரணமாக பலர் என்னை கொலை செய்வதற்காக கடந்த 1 மாதமாகவே என்னை சுற்றி வருவதாகவே அவர் எழுதியிருந்த அந்த கடிதத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த கடிதமானது கடந்த 30ஆம் தேதி எழுதப்பட்டிருந்த நிலையில் அந்த கடிதம் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்படவே இல்லை. இருப்பினும் இருந்தாலும் அந்த சமூக வலைதளங்களில் அந்த கடிதம் வெளியான நிலையில் இது தொடர்பாக புதிய தலைமுறை சார்பாக கேட்கப்பட்ட நிலையில் அந்த கடிதம் தற்போது வரை என்னோட கைக்கு கிடைக்கப்படவில்லை என்றுதான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவர் மாயமானதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இறந்த நிலையில் சடலமாக மீட்டிருப்பது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உயிரிழப்பு தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை செய்யப்படும் நெல்லை எஸ்பியும் சொல்லியிருக்கிறாரு. மருதுபாண்டி, உயிரிழந்த தனசிங் அவர்கள் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில அதிகமான உழைத்திருக்கிறார். இப்போ கடைசியாக ராகுல் காந்தி பரப்புரைக்காக வந்திருந்த போது கூட அயராது உழைத்தவர் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. அரசியல் ரீதியா அவருடைய பின்னணி பணிகள்லாம் எப்படி இருந்தது, அது குறித்தும் சொல்லுங்க மருதுபாண்டி.
நிச்சயமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாநகர் மற்றும் கிழக்கு புறநகர் என இரு பகுதிகளாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர் கிழக்கு மாவட்ட தலைவராக கூடிய இந்த புறநகர் பகுதியான மாதிரி அந்த பகுதிக்கு இவர் மாவட்ட தலைவராக இருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிக்கு திருநெல்வேலி ஒதுக்கீடு செய்திலிருந்து தேர்தல் பணியின் போதும் பொதுக்கூட்டத்தின் போதும் பிரச்சாரத்தின் போதும் தொடர்ந்து அவர் தன்னுடைய பங்குகளை செலுத்தி வந்திருந்தார். தொடர்ந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திற்கும் தங்களுடைய கட்சி சார்பாக பல்வேறு பணிகளை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டுதான் இருந்தார். தொடர்ந்து சிறப்பாக பல்வேறு இடங்களில் சென்றிருக்கிறார். பல்வேறு நபர்களை சென்றிருக்கிறார். வாக்கு சேகரிப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்து ஆதரவை திரட்டி வந்த நிலையில் இவருக்கு தன்னோட மிரட்டல் விடுவதாகவும், ஏனென்றால் தொழில் செய்யும் இடங்களில் முன்னேற்றம் இருப்பதாகவும், பல்வேறு இடங்களில் பணம் வாங்கி கொடுக்க வேண்டும், அதே போல் தன்னிடம் வாங்கி வரும் பணம் கொடுப்பதில் பல்வேறு முன்னேற்றம் இருப்பதாகவும் தொடர்ந்து கூறி வந்திருந்த நிலையில் இது தொடர்பாக அவர் எஸ்பிக்கு எழுதி வைத்திருந்த அந்த கடிதத்தை கூட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நாங்குநேரி எம்எல்ஏ அவர்கள் டோபி மனோகரன் உட்பட 5 நபர்கள் மிரட்டல் விடுவதாகவும், இவர்களுக்கான குற்றத்தில் பிரச்சனை இருப்பதாகவும், இதற்கு பாதுகாப்பாக வேண்டும் என்பது குறித்து அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த புகார் மனுவை எஸ்பி சேர்வதற்குள்ளாகவே இந்த தற்போது அவர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். இருப்பினும் அவர் உயிரிழந்திருப்பது காங்கிரஸ் கட்சி மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனந்தி. மருதுபாண்டி, உயிரிழந்த திரு தனசிங் அவர்கள் தொழிலதிபரும் கூட. அவருக்கு வேற ஏதாவது முன்விரோத பிரச்சனை இதற்கு முன்பு இருந்ததா? அது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? நிலையில இருக்க காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து ஏதாவது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களா மருதுபாண்டி? நிச்சயமா தற்போது ஆதரவாளர் தரப்பில் எந்த குற்றச்சாட்டும் வெளியாகவில்லை. இருப்பினும் அவர் அந்த திருநெல்வேலி சுற்றியுள்ள பகுதிகளில் நிலம் வாங்குவதில் பல்வேறு நபர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் மதிப்பீட்டு குறைந்த அளவு வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்து அதற்கு அந்த நிலம் விற்பனை செய்ததற்கும் இவருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையம் வரை புகார் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாகவே இவருக்கு மிரட்டல் வந்ததாகவும் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புகார் மனுவிலே தெரிவித்திருக்கிறார். ஆக தொழிலதிபராக இருக்கக்கூடிய இவருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் இவர் தற்போது எழுந்திருப்பது தற்கொலையா அல்லது கொலையா என்று காவல்துறை நபர்கள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த கொலையா இருக்கும் பட்சத்தில் இந்த கொலை அரசியல் காரணங்களாக நடந்திருக்கிறதா அல்லது தொழில் பிரச்சனையா அல்லது வேறு ஏதும் காரணங்களா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும். தற்போது வரை இந்த இறந்த நிலையில் இருப்பது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தடய அறிவியல் நிபுணர்களையும் வரவழைத்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க காவல்துறை. நம்ம தொடர்ந்து பேசலாம் மருதுபாண்டி, சிறிய இடைவேளைக்கு பிறகு.